பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தலைப்புச் செய்தி இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி வழங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஏன்னா அந்த மாதிரியான ரொம்ப பரபரப்பான ஒரு அரசியல் காட்சி அளிக்கக்கூடிய இடமா இன்னைக்கு டெல்லி மாறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் டெல்லியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் கிடையாது, மாறாக இந்தியாவுடைய தலைப்புச் செய்தியை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியான பாஜகவோ அல்லது எதிர்கட்சியான காங்கிரஸோ அல்ல, மாறாக சமீபத்தில் உருவான காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லக்கூடிய முழுக்க இளைஞர்களால் உருவான ஒரு சமூக வலைத்தளத்தை எங்கூட ஒரு அமைப்பு இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்காங்க. மிகப்பெரிய பரபரப்பை நோக்கி டெல்லியை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பின்னணியில் பல்வேறு அரசியல் திருப்பங்கள் இருக்கு. மீடியாக்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதன் பிறகு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய, குறிப்பாக ஆளும் கட்சியான பாஜக என்ன அரசியல் வேலைகள்லாம் அதில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். குறிப்பாக இந்த முக்கியமான விஷயத்தில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு. அது அவருக்கே பின்னடைவா மாதிரி இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சில இலக்கிய மனம் கொண்டவங்க, ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் கடுமையான மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரியான பல்வேறு விஷுவல் காட்சிகள் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து இந்த பல வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ வந்து அது வந்து உங்களை வந்து மன உளைச்சல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இலக்கிய மனம் கொண்டவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், குறிப்பாக வந்து இந்தியாவுடைய கல்வித்துறையில் நிறைய குளறுபடிகள், நிறைய சட்ட விதி மீறல் நடக்குது. இதனால் பல மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படுது, அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்படுது. குறிப்பாக இதில் நீட்டில் நம்ம பார்த்துருப்போம், நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகி 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அது ரிப்பீட்டடாக லீக் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுபோல் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடைய அவங்களுடைய அந்த ஆன்சர் பேப்பர் திருத்தத்தில் நடந்த பிரச்சனை, அதில் 17 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதே போல் வந்து கியூட் எக்ஸாம், அதோட யூஜி எக்ஸாம் நடந்த சில பிரச்சனை. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கல்வித்துறையில் நிறைய பிரச்சனை நடக்குது. இதனால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றி ஆளும் அரசு எந்த விதமான பொறுப்புமே இல்லாமல் ரொம்ப கேஷாக அதை டீல் பண்ணிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டினாங்க. குறிப்பாக அவங்க ஒன்று திரண்டவங்க யார் அப்படின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய, அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு சொல்லக்கூடிய முழுக்க இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சோஷியல், அதாவது சமூக வலைத்தளத்தில் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இப்போ எதுக்காக களத்துக்கு வந்திருக்காங்கன்னா முக்கியமாக 3 கோரிக்கை வைக்கிறாங்க. குறிப்பாக இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சர் அவர் வந்து அந்த தன்னோட பதவி ராஜினாமா செய்யணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சமூக ஆர்வலரான சோனம் வாங்சு யார் அப்படிங்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னா, தமிழில் நண்பன் ஒரு படம் வந்துச்சு, விஜய் கூட அதில் ஹீரோ நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் விஜய் என்ன கேரக்டர் நடிச்சிருக்காரோ அந்த கேரக்டரை ரியலாக வாழக்கூடியவர் தான் சோனம் வாங்சு, ஒரு முக்கியமான நபர். அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அவர் வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு கோரிக்கை சோனம் வாங்சு சம்பந்தமான கோரிக்கை. 2வது கோரிக்கை தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை. 3வது கோரிக்கை என்னன்னா, சமீபத்தில் இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, லீக் அவுட் ஆனது இவங்க தப்பு, மறுதேர்தல் இவங்க நடத்தினாங்க. இதுக்கு இடையில அந்த மறுதேர்வு அப்படிங்கிற விஷயத்துல மன உளைச்சல் அடைஞ்சு 14லேருந்து ஒரு 20 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த இறந்து போன குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இமீடியட்டாக 1 கோடி ரூபா ஒரு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமாக 3 கோரிக்கை வச்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போராட்டத்தை இந்த அரசு அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற அளவில் நேற்றைய தினம் நடந்திருக்காங்க. அதை வந்து பெரிய சிக்கலுக்குள்ளான விஷயம் மாறிடுச்சு. அதை டீல் பண்ண அந்த விதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் குறிப்பாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை உங்களால் யாராலும் பார்க்கவே முடியாது, கண்கொண்டு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரத்த கலையாகவும் ரொம்ப மோசமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அந்த செய்தியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்கள் அதை எப்படி பிரசுரிச்சிருக்காங்க, எப்படி அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த விஷயத்தை அங்கே முன் வச்சுட்டு நான் ஆரம்பிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து தினமலர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாமா. தினமலர் பத்திரிகையுடைய தலைப்பு நியூஸ் அது கிடையாது. அந்த நியூஸுக்கான இடம் வந்து பக்கம் 10ல் இருக்குது. 10வது பக்கத்தில் செய்தி இருக்குது. செய்தியோட தலைப்பு என்னன்னா, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணி. உண்மையிலே வந்து நேற்றைய தினம் மழைக்கால கூட்டத்தொடர், முதல் நாள் கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. ஸோ பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணி செய்ய இருந்தாங்க. அப்போ நடந்த பிரச்சனை தான் இது. ஸோ அடுத்த லைன் பாருங்க. தடியடி கண்ணீர் புகை கொண்டு வீசி கலைத்தது போலீஸ். தடியடியும் கண்ணீர் புகை போட்டு அவங்களை கலைச்சிட்டாங்களா, வேற எதுவும் நடக்கல. இதுதான் தலைப்பு செய்தி. சரியா? கீழே என்ன இருக்குங்கிறத நீங்கள் அப்புறமா பாருங்கள். தினத்தந்தியில் ஃப்ரண்ட் பேஜிலே வந்து காட்சியை போட்டாங்க. அந்த அடிக்கக்கூடிய காட்சியை வந்து காவல்துறை வந்து தடியடி காட்சியை போட்டிருக்காங்க. செகண்ட் பேஜில் பாருங்கள், அந்த ரொம்ப மோசமான சில ஃபுட்டேஜஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. தலையில் ரத்தம் வழியே ஒருத்தர் வந்து கத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காரு, ஒரு இளைஞர். அதை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. அதை காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா.
அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் யாருக்கு எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மாணவர்கள், அவங்களை எப்படி கைது செய்கிறாங்க, எப்படி இழுத்துட்டு போகிறாங்க, எப்படி அடிச்சிருக்காங்க, கதறது, அதெல்லாம் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தினத்தந்தியில் கொஞ்சம் விரிவாக போட்டிருக்காங்க. பட் இவங்களோட தலைப்பு நியூஸை பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது போலீஸ் தடியடி, கண்ணீர் போய் கொண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. செய்தி அங்கே டெல்லியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? ஓகே. அப்படியே நம்ம தி ஹிந்து ஆங்கில செய்தித்தாள் வருவோம். ஃப்ரண்ட் பேஜ் ஹெட் நியூஸ் அதுதான், தலைப்பு நியூஸ் ஃப்ரண்ட் பேஜ் அது ஹெட் நியூஸ் அதுதான். அதாவது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹிந்துவில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, செவரல் ஹர்ட் இன் கிராக் டவுன் ஆன் சிஜேபி பார்லிமெண்ட் மார்ச். அதாவது பார்லிமெண்ட்டை நோக்கி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி பேரணி மேற்கொண்டாங்க. அப்போ அடக்குமுறையை ஏவியதால் பலர் காயப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே 2 லைன் இருக்குது. அந்த 2 லைன் ரொம்ப முக்கியமானது. ஸ்கோர்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு வித் ஃப்ராக்சர்ஸ், அதாவது மருத்துவமனையில் இருக்காங்க. எதுக்காகனா எலும்பு அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஸோ வந்து எலும்பு முறிவில் மருத்துவமனையில் இருக்காங்க. பிறகு ஹெட் அண்ட் ஹை இன்ஜுரிஸ் ஆஸ் போலீஸ் ரிசார்ட் டு பர்டன் சார்ஜ் டியூரிங் த ப்ரொட்டஸ்ட். அதாவது கண்ணுக்கிட்டையும் ஹெட்லையும் தலையிலையும் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ வந்து இது எதெல்லாம் நடைபெற்றதுன்னா, போலீஸுடைய அந்த தடியடினால நடத்தப்பட்ட இந்த பிரச்சனை, போராட்டக்காரர்கள் மீது நடத்த தடியடினால கண்ணு மற்றும் தலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 70 protesters detained, 70 பேர் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருக்காங்க. சேஸ் போலீஸ், காவல்துறையை சொல்றாங்க. பிறகு சிஜேபி லீடர்ஸ் மீட் ஜேபி நட்டா டிமாண்ட் பிரதான்ஸ் அவுட்ஸ்டர், அதாவது அவரை பதவி நீக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா காவல்துறையுடைய அடக்குமுறை, இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக காவல்துறை வந்து தங்களுடைய அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இதனால அங்கே மாணவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கண்ணுக்கிட்ட அடிபட்டு, தலையில் அடிபட்டு, ரத்தம் வந்து பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது டீட்டெயிலாக எதுக்காக சொல்கிறேன்னா, பத்திரிகைகள் எப்படி தலைப்பு நியூஸை குறிப்பாக அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற வார்த்தைக்காக நான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ்க்காக காமிச்சேன். தமிழ் பத்திரிகைகள் எப்படி இருக்குது, ஆங்கில பத்திரிகை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். எஸ், அதே ரொம்ப முக்கியமான விஷயம். மிகப்பெரிய அளவில் காவல்துறை அடக்குமுறை ஏவி விட்டுருக்காங்க. அது இதுக்காக தான் சொல்ல. ஏன்னா நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களால் இயல்பாக அதை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சில மோசமான சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஒரு மாணவர்களையும் ஒரு யங்ஸ்டர்ஸையும் அடிப்படை உரிமைக்காக, முக்கியமான ஒரு பிரச்சனைக்காக போகிறேன்னா அவங்களை நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்களா, இதுதான் உங்களுடைய அணுகுமுறையா, அதாவது ஆளும் அரசனோட அணுகுமுறை இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பட்டவர்த்தமாக வந்து அந்த விஷயங்கள் நேற்று தினம் டெல்லியில் அம்பலப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி மீடியாக்கள் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி கோடி மீடியாக்கள் நேற்றைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பல நேஷனல் மீடியாஸ் நிறைய இருக்குது. கோடி மீடியாக்கள் அப்படின்றது அதாவது மக்களுக்காக செயல்படாமல் ஆளும் அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த ஆளும் அரசினுடைய மடியில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற பப்பட் அப்படிங்கிறதா வந்து கோடி மீடியான்ற அந்த டேர்ம். அந்த கோடி மீடியாக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் காவல்துறைக்கும் அதாவது மாணவர்கள், போராட்ட மாணவர்கள் வன்முறையை நோக்கி போனாங்க. ஸோ அதனால தான் காவல்துறை வந்து பயன்படுத்த வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது காவல்துறை ஏன் உள்ளே வந்துச்சு, குறிப்பாக அந்த துணை ராணுவ படை ஏன் உள்ளே வந்துச்சு, இப்போ ரயில்வே போலீஸ் படை ஏன் உள்ளே வந்துச்சு, எதுக்கு அந்த மாணவர்கள் இப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக நேற்றைய தினம் கோடி மீடியாக்களில் டிபேட் நடந்துருச்சு. அதை நியாயப்படுத்துகிற மாதிரி விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் என்னன்னா, சிஜேபி அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இமீடியட்டாக எந்த நியூஸை நீங்கள் இதில் பார்க்காதீங்க, சேட்டலைட் சேனல்ஸில் எதுவுமே பார்க்காதீங்க, நியூஸ் ஃபுல்லாகவே நாங்கள் இன்ஸ்டாவில் கொடுக்குறோம், எங்களுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் தான் என்ன சொல்கிறது, இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய அரசியல் கட்டமைப்பு இருக்குது, இவ்வளோ பெரிய மக்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு உண்மையான செய்தி எங்கே கிடைக்குதுன்னா, சோஷியல் மீடியாவில் தான் உண்மையான செய்தி கிடைக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாஸ் மீடியா, சேட்டலைட் மீடியாஸில் எதுவுமே உங்களுக்கு உண்மையான செய்தி கிடைக்கல அப்படின்ற ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் வந்து நேற்று தினம் நடந்திருக்கு. எஸ், அவங்களுடைய ஃபுட்டேஜில் நீங்கள் இன்ஸ்டாவில் போயிட்டு அவங்க பேஜை பார்த்தீங்கன்னா அதில் பல விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் ரியலான விஷயமா இருக்குது. இவங்க சொல்லக்கூடதுக்கும், அதாவது சேட்டலைட் மீடியாவில் பேசுறதுக்கும் அவங்க அங்கே ரியலாக இருக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த முக்கியமான போராட்டத்தில் தன்னோட நிலைப்பாடு என்ன எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பேசிடுவோம். அதாவது நேற்று தினம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்த விஷயம். இதில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னா, நேஷனல் அளவில் இருக்கக்கூடிய சில இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க அவர் வந்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன், அதாவது 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் வர மாதிரி ஒரு வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ எதுக்காக வெளியிட்டப்பட்டதுன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய அந்த பெரம்பூர் தொகுதியினுடைய அந்த எம்எல்ஏ வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குவதற்காக ஒரு கிளம்பினார். பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு இவர் வந்து ஜந்தர் மந்தர் நோக்கி வரார் அப்படின்ற மாதிரியான செய்திகளை போட்டு பரப்பிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. இதை இந்தியா டுடே பத்திரிகை வந்து அதை மறுத்திருந்தாங்க. இந்தியா டுடே மீடியா வந்து அதை மறுத்திருந்தாங்க. அது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டு இருக்கு. அதே போல் டெல்லியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி என்ன பண்ணுறாங்க, இந்த முக்கியமான விஷயத்தில் முதல்வரோட சைலன்ஸை கடுமையாக கொஸ்டின்ஸ் எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். வணக்கம் மக்களே,
மக்களே, நான் இங்க சந்தன் மந்தர்ல இருந்து பேசுறேன். இந்த ஒரே விஷயம் தான் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நம்ம நியூலி எலெக்டட் சிஎம் அண்ணா விஜய் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க ப்ரோ? நீங்க வந்து நீட் பத்தி நம்ம நாட்டுல எவ்வளவு நடந்திருக்கு. நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இது, டிபேட்டபிள் சப்ஜெக்ட் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஆனா இதை பத்தி நீங்க இங்க இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது, நேஷனல் வைட் ப்ரொடெஸ்ட் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அமீர் கான் வந்து 3 Idiot படத்துல வந்து சோனம் வம்சோட ரோல் நடிச்சிருந்தாரு, ரான்சோவா அப்படின்னு. அதே படத்தை நண்பனா டப் பண்ணும் போது நீங்க தான் லீட் ரோல்லே நடிச்சிருந்தீங்க. அப்போ நீங்க ஒரு ஆக்டரா கூட இல்ல, ஒரு லீடரா இப்ப எவ்வளவு வாய்ஸ் அவுட் பண்ணலாம். பட் நீங்க அந்த வாய்ஸ் அவுட்டை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு சிங்கிள் பிரஸ் நோட் கூட இல்ல. உங்க பொலிட்டிக்கல் வியூ வந்து என்ன வேணா இருக்கலாம், இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், இவங்க சப்போர்ட்டா இல்லாம இருக்கலாம். பட் இப்படி ஒரு விஷயம் நேஷனல் லெவல்ல நடக்கும் போது நீங்க ஏன் இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க? அதுதான் என்னோட ஒரே வருத்தம். ஸோ வந்து நேற்றைய தினம் விஜய் அவர்கள் ஏன் சைலண்டாக இருக்காரு, இதில் அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபேக் வீடியோ அவர் அங்கே போனார் வந்தார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் பரப்பப்பட்டு இருந்துச்சு. ரியல் விஷயம் என்னன்னு தெரியுங்களா? ரியலாக நம்ம பார்த்துருவோம். தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் அவர்கள், அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பாருங்கள். டிவிக்கோட ஐடிவிங்கில் பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவு எடுத்து பாருங்கள். அந்த பதிவில் ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுடைய முதல்வர் அவருடைய பதிவு. நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கர்பாம்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் மோதல் ஏற்பட்டுருச்சான். ஏன் மாணவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? காவல்துறை நோக்கி அவங்க மோதலுக்கு போகிறாங்களா? அவங்க வந்து தெளிவாக பார்லிமெண்ட்டை நோக்கி போகிறாங்க. காரணம் என்னன்னா, வெளியில சில கோரிக்கையை வச்சுட்டு 25 நாட்களாக காத்திருந்தாங்க. அவங்க போராட்டத்துக்கு மதிப்பளிக்கப்படல. ஸோ வந்து பார்லிமெண்ட்டுடைய மழைக்கால கூட்டத்தில் கூட இருக்கு. ஸோ அவங்க கோரிக்கை எடுத்துக்கிட்டு மீட் பண்ணுறதுக்காக சம்மந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதற்காக அவங்க கிளம்புறாங்க. இது கிளம்புறதுங்கிறது தெளிவாக கிளம்பியிருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்டிருக்க மோதல் தவிர்க்கப்பட்டிருக்கணுமா? இது என்னங்க? இது என்ன விதமான விஷயம்? இது அது இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த மவுத் இருக்குல்ல, இது லிட்டரலாக அது பாஜக மவுத் பீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த விஜயோட மவுத் பீஸ் வந்து லிட்டரலாக பாஜக மவுத் பீஸு. அடுத்து பாருங்க, மாணவர்கள் தொடர் பாதிப்பிற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாவதால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் உட்பட பல கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் ஒன்றிய அரசு நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இது தெளிவான விஷயம் தான். தமிழ்நாட்டோட நிலைப்பாடு நீட் வேண்டாங்கிறதான். இதில் என்ன நம்ம கேள்வி வைக்கிறோம்னா, நீட் வேண்டாங்கிறது அது கிளியரான விஷயம். அதுக்கு நீங்கள் புதுசாக வந்து அதுக்கு நீங்கள் சொல்ல வரல. இது ஆல்ரெடி இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏற்கனவே நீட் கொஸ்டின் லீக் அவுட் ஆச்சுல, அதாவது தங்களுடைய பணியை சரியாக செய்யாதனால அல்லது தங்களோட பணியில் விதியை மீறி செஞ்சதுனால கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிருக்குல்ல, அதுக்கு காரணமான மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்றத ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அதை பற்றி நீங்கள் பேச வேண்டியதானே? இந்த காவல்துறையோட தடியடி அதாவது தவிர்க்கப்பட்டிருக்கணுமா? காவல்துறை கண்டிக்க வேண்டியன்னு சொல்ல வேண்டியதானே? மத்திய அரசு நான் கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இது எப்படி வந்து ஒரு ஆளும் ஒரு முதல்வரோட ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்க முடியும்? அதாவது மெல்ல வலிக்க போகுது, செவத்துக்கு வலிக்க போகுது அப்படின்னு ஒரு வடிவில் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படியே பாஜக வலிச்சிருக்கக்கூடாத அளவில் ரொம்ப அப்படியே மெதுவாக வந்து பாலிஷாக தடை கொடுக்குறாரு. இதை எதிர்கட்சி தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கண்டிச்சிருக்காரு. அவரோட பதிவு பாருங்க. அவர் லிட்டரலாக அந்த கண்டிச்சு தான் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக அமைதியான முறையில் பேரணியில் ஈடுபட்டிருந்த சிஜேபி அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் மீது காவல்துறை காட்டிய அடாவடித்தனத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதுதான் கண்டம் பண்றது. உங்களை கண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயத்தை பேசுறது. டெல்லியிலிருந்து வரும் காட்சிகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. அவர் அதுக்கப்புறம் மற்ற விஷயம் நீட் எதிர்ப்பு மற்ற விஷயம்லாம் பேசுறாரு. கண்டிக்கிறங்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே இல்லைங்களே. இது என்ன விதமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்? இது உங்களோட நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடா? இது எப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்க முடியும்? நீங்கள் அரசியல் தலைவர் தானே, ஒரு என்ஜிஓ தலைவர் கிடையாதுல்ல. நீங்கள் அந்த மாதிரி நிலைப்பாடு நீங்கள் இந்த இடத்துல நிலைப்பாடு வகிக்கிறீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, டெல்லியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. எது தமிழ்நாட்டு முதல்வர் டெல்லியில் வந்து மாணவர் போராட்டத்தை ஆதரவு தெரிவிக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்கு. இப்படி டபுள் ஹெட் காட்டுறாரா? இங்கே வந்து தமிழ்நாட்டில் செக்ரட்டரியில் அவர் இருக்காரு, முக்கியமான ஆலோசனை மீட்டிங்கில் அவர் இருக்காரு, மேகதாது சம்பந்தமான டிஸ்கஷனில் இருக்கார் அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஜந்தர் மந்தரில் அங்கே வந்துட்டாராம். திரைப்படத்தில் வந்து டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட் கொடுப்பாரு. ஸோ வந்து இங்கே பொலிட்டிக்கல் களத்தில் டபுள் ஆக்ட் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது என்ன விதமான ஒரு காட்சியாக இருக்குது? சரி, ஓகே. ஆனால் டெல்லியில் மாணவி தெளிவாகவே கேட்டிருக்காங்க, முதல்வர் விஜய் அவரோட சைலண்ட்டு எங்களால் வந்து அது அதிர்ச்சியாக இருக்குது, வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருக்காங்க. விஜய் வாய் தரக்காரான்னு பார்க்கலாம். அவர் இந்த மாதிரி ஸ்டாண்டை எடுத்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார், தன் முகத்தை காட்டுறாரு, நான் இப்படி தான் அப்படின்னு காட்டுறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமான போக்க போயிட்டு இருக்கு. சரி, நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் முக்கியமாக நம்ம வந்து சில, அதாவது நம்ம பார்த்த அவ்வளோ விஷயங்களும் உண்மை இல்லை, சில ஃபேக் விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில ஃபுட்டேஜஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாணவர்கள் மீது அந்த இளைஞர்கள் மீது தடியடி நடத்தவங்க வந்து முழுக்க போலீஸே இல்லை, சில போலீஸ் ரூபத்தில் வந்து சில ஆர்எஸ்எஸ் காரங்க களத்தில் உள்ள பூந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி அளிக்க ஒரு செய்தியாக இருக்கு. அதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாருங்க, பதிவிடுறேன். அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாருங்க. कैसे मार रहे हैं सर? आप थोड़ा तो देखो। हाँ, सिविल में कैसे मार रहे हैं?
ये आरएसएस का दल्ला हुआ एक नंबर का। வீடியோவில் பாருங்க, அவர் போலீஸ் தான். அவர் கையில் லட்டி வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவர் போலீஸ் ட்ரெஸ்லேயே இல்லை. அவர் ஆர்எஸ்எஸ் காரன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. போலீஸ் ரூபத்தில் உள்ள மாணவர்கள் மீது தடியடி நடத்திருக்காங்க. இது ஒரு அதாவது இது என்ன விதமான ஃப்ரேமுக்குள்ள அது வந்திருக்கு. நேற்று தினம் நம்ம பார்த்த அவ்வளோ விஷயம். போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம், ஆளும் அரசின் தரப்பில் காவல்துறையும் ஒரு துணை ராணுவ படையும் வந்திருக்காங்க, அடக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது ரெண்டு தான். இந்த இடையில இருக்கவங்க யார்? இவங்க யூனிஃபார்மே இல்லாமல் கையில் தடி எடுத்துட்டு சுற்றிட்டு இந்த குண்டர்கள்லாம் யார்? இது என்ன விதமான ஒரு நிலைப்பாடாக இருக்குது? இது எப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது? அதாவது என்னன்னா, இது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்ச அபிஜித் தீப்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிஜேபியோட தலைவராக இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். போராட்ட காலத்துக்கு வந்த பெண்களை, பெண் மாணவர்களையும் பெண் மாணவிகளையும் பெண் இளைஞர்களையும் நாங்கள் ஆண் காவலர்கள்ட்டேருந்து காக்க தவறிட்டோம். அந்த கூட நாங்கள் பொறுப்பு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இது உண்மையிலே ஒரு தலைவருக்கான மெச்சூரிட்டி. இது ஒரு போராட்டத்தை வழிநடத்த வந்த இடத்துல தன்னால் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப உயர்வான பண்பு. எஸ், இப்படி தான் தலைவர்கள் உருவாகுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையில் இப்படி தான் தலைவர்கள் உருவாங்க. தான் பண்ணால் தப்புக்கு மன்னிப்பு கேட்குறதுங்கிறது அது ஒரு உயர்ந்தபட்ச எண்ணம். இது ஆக்சுவலாக அது அவரோட மிஸ்டேக் கூட கிடையாது. ஏன்னா வரம்ப மீறி வந்திருக்குது. அவ்வளோ வரம்ப மீறி ஆர்எஸ்எஸ் போன்றவங்களாம் உள்ள வேற ட்ரெஸ்ஸில் உள்ள நுழைஞ்சு தாங்களும் காவலர்கள் அப்படின்ற ஒரு உடையில உள்ள நுழைஞ்சிக்கிட்டு தேவையில்லாத மாதிரி இங்கே பாருங்க, சில வீடியோஸ் இருக்குது பாருங்க. இதில் பாருங்க, அதாவது எல்லாரும் போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்களோட ஐடி கார்டு எங்க கேட்டால் எல்லாம் பேபன் முழிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி வீடியோவும் பாருங்க. तो जी सर, आपका टैग क्यों नहीं है? आपका टैग किधर है? आपका नेम प्लेट किधर है? प्लीज़ आंसर अस। आपका नेम प्लेट किधर है? नहीं ऐसा क्यों सर? हम पीसफुल प्रोटेस्ट कर रहे हैं। नहीं है। अगर हम आपका नेम टैग नहीं है तो हम यहाँ पे आपको कौन समझेंगे? आप जवान हो या नहीं? आप नॉर्मल कपड़े में हो? नहीं, आपको जवाब तो देना पड़ेगा सर। आप नॉर्मल कपड़े में यहाँ पे खड़े हो, हम कैसे समझे कि आप जवान है? அவங்க யாருக்கும் ஐடி கார்டே இல்லை. சிலருக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க. எப்படி இந்த ட்ரெஸ் இமீடியட்டாக அவங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. இதெல்லாம் அங்கே களத்துலேருந்து வரக்கூடிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. இதை எந்த வகையில் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப உச்சக்கட்ட கொடுமை. அங்கே நடந்து மண்டை உடைச்சி வர்றது, தலையிலேருந்து ரத்தம் வருது, கண்ணுலேருந்து ரத்தம் வருது. சில மயக்கப்பட்டு விழுந்துறாங்க, அவங்களை தூக்கிட்டு போகிறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. பலரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஓட முடியாது, அடிங்கன்னு சொல்லி அடி வாங்கிட்டு அவர் தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு வேலை இல்லாமல், எந்த அளவுக்கு ஒரு என்னோட ஃபியூச்சர் இல்லாமல் நான் எந்த அளவுக்கு நிற்கதே நிற்கிறேன் அப்படிங்கிறத அங்கே காவல்துறையிட்ட அடி வாங்கி தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு வித்தியாசமான சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது அந்த போராட்டக்காரர்களுக்கு எதிரான சதி நடந்திருக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கற்களை எடுத்து காவல்துறை மீது எரிஞ்சாங்க, அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் மீது எரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அங்கே என்னன்னா, பெரிய லாரி இறங்குது. அந்த வீடியோலாம் பாருங்க, பெரிய லாரி இறங்குது. அந்த லாரியில் அவ்வளோ கற்கள் இருக்கு. ஸோ இவங்க திட்டமிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. ஒரு பதட்டம் வர நடக்க போது நம்ம கற்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி காவல்துறை கற்களை எடுத்து அடிக்கிறது இங்கே பாருங்க. पुलिस वाले भी पथराव कर रहे हैं, देखिए पुलिस वाले प्रोटेस्टर्स के ऊपर पथराव कर रहे हैं, சமூக வலைத்தளத்துக்கு போனால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான, அதாவது இன்ஸ்டா, எக்ஸ் வலைத்தளம், ஃபேஸ்புக் போன்ற தளங்கள்லாம் உள்ளே போனால் லட்சக்கணக்கான ஃபுட்டேஜஸ் இருக்குது. பலரும் தங்களுடைய மொபைல் மூலமாக பல ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்காங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்க நமக்கு பத்தாது. நமக்கு நம்ம 2 கண்கள் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் வருது அங்கேருந்து. எந்த ஒரு ஃபுட்டேஜும் இங்கே இருக்க மாஸ் சேட்டலைட் சேனல்ஸ் பல விஷயல்ஸ் வரவே இல்லை அங்கேருந்து. எலும்பு முறிஞ்சிருக்கு, அடித்து எலும்பு உடைச்சிருக்காங்கிற செய்தியை இன்றைக்கி எத்தனை பத்திரிகை போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய சிஜேபியோட தலைவர் அபிஜித் தீப்கே ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது கவனிச்சிருங்களேன். Dissatisfied with all the existing political parties and it's because nobody listens to them, nobody even talks about them. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு சிஜேபின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் நாங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் மீது, அந்த எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் அந்தளவுக்கு, அதாவது ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பலரும் இந்த செய்தி எப்படி குறிப்பிட்டு தங்களோட பதிவில் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது நாளைய எதிர்காலத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, இந்தியாவோட நாளைய எதிர்காலம் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிருன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. நாளைய எதிர்காலங்கிற கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் இன்றைய நிகழ்காலம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் எப்போதுமே தேர்தல் வரும்பொழுது, ஒரு மாநில தேர்தலோ அல்லது சட்டமன்ற தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ, எந்த தேர்தல் வந்தாலும் சரி,
ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய சவாலான காரியமாக இருக்கிறது யாருன்னா ஜென்சி கிட்ஸ் தான். அதாவது நியூ வாக்காளர்களும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு 10 வயசுக்கு உட்பட்டவங்க தான் வந்து அவங்க வந்து பெரிய சிக்கலுக்குள்ளான விஷயங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்கள கவர்வதற்கு அவங்களுக்கு வேணுங்கிற விஷயம் செஞ்சு கொடுக்குறதுங்கிறது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் மிகப்பெரிய சவாலான காரியமாக மாறி நிற்குது. ஸோ வந்து இன்னைக்கு இந்த விஷயம் லிட்டலாக நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதெல்லாம் வெடிக்க காத்திருந்த போராட்டம். இது வந்து இந்த ஒரே ஆட்சி திரும்ப திரும்ப ஒரே ஆட்சி அப்படின்னும் போது மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு அலை தான் ஏற்படும். மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு கோபம், ஒரு இயலாமை, ஆற்றாமை அப்படின்ற மாதிரியான பல உள்ள குமரல் இருக்கும். அது வந்து ஒரு நேரத்தில் ஒரு பஸ்டாய் வெடிக்கிறது தான் வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா பிரதமர் மோடி போன்றவர்கள் அதாவது தன்னை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு அவர் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார். நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் அந்த ஒவ்வொரு துறையிலும் 1000 ஓட்டைகள் இருக்குது, 1000 பிரச்சனைகள் இருக்குது. அவ்வளவும் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதற்கான ஒரு நல்ல பொலிட்டிக்கல் கிரவுண்டு. அந்த கிரவுண்டை இந்த 10-12 ஆண்டுகளாக எந்த அரசியல் கட்சி எடுத்து அவருக்கு எதிரான அரசியல் செஞ்சு ஒரு களத்தை வந்து கேப்சர் பண்ண மாதிரியான ஒரு கட்சி இங்கே பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் இது வெடிச்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுக்கு முன்பு விவசாயிகள் போராட்டம் வெடிச்சுது, அது விவசாயிகளோட போராட்டம் அவ்வளோதான். ஆனால் மாணவர் போராட்டங்கிறது வேற. இது வந்து இளம் ரத்தம். இதை வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இதை அப்படியே வெடிக்கும். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இலங்கையில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இலங்கையில் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு நமக்கு நல்லா தெரியும். அங்கே ஜென்சி புரட்சி பெரிய வெடிச்சிச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி எப்படி தூக்கி எறியப்பட்டுச்சு, எப்படி அவங்க வந்து அந்த நாட்டிலேருந்து கடத்தப்பட்டாங்க, எவ்வளோ பிரச்சனை எதிர்கொண்டாங்க, அங்கே எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு முழுக்க காரணம் அங்கே இருந்த ஜென்சியோட பெரிய போராட்டம் தான். நேபாளத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. நேபாளத்தில் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு நமக்கு நல்லா தெரியும். அதுவும் ஃபுல்லாக முழுக்க இளைஞர்களுடைய மிகப்பெரிய எழுச்சித்திரல் தான். ஸோ இது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் இங்கே ஒப்பிடுவேன். தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா அது வேறு விஷயம்லாம் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு வந்து நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம். தமிழ்நாடுங்கிறது வந்து இங்கேயும் ஒரு ஜென்சி புரட்சி நடந்திருக்கு, ஒரு பெரிய இது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த புரட்சிக்கும் அங்கே இருக்க புரட்சிக்கும் இப்போ டெல்லியில் நடந்திருக்க விஷயத்தும் இது வந்து லிட்டரலாக நம்ம ஒரு பெரிய புரட்சின்ற மாதிரி இருக்கட்டும். அது புரட்சிங்கிற டேர்ம்ஸ் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை தான். பட் இதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இன்றைக்கி இந்த டெமோக்ராட்டிக் ஸ்பேஸுக்குள்ளே இதுவே பெரிய புரட்சி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த அளவுக்கு காவல்துறை அடக்குமுறையை எதிர்த்து களத்தில் நிற்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க யாருமே வீட்டுக்கு போகலை, அங்கே தங்கியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பரவிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு பெற்று ஆளும் அரசுக்கு எதிராக அரசியல் செய்கிறாங்க அப்படின்றாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடோட ஃபுட்டேஜ் வெளியே இருக்கு பாருங்க. அதை பாருங்கள், அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பாருங்க. அவங்க தட்டில் போய் பாருங்கள், வேர்க்கடலை ஏதோ வந்து சின்ன ஸ்நாக்ஸ் இது வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்கி அப்படி லட்சமாக கோடி இறக்கி ஆளும் அரசுக்கு எதிராக சதி செய்ய பார்க்குறாங்க. இது என்ன விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது? அங்கே பாருங்கள், பக்கத்துலேருந்து பஞ்சாபிலேருந்து, அதாவது பஞ்சாபிஸ், அங்கே வாழக்கூடிய பஞ்சாபிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், சப்பாத்தி ரெடி பண்ணி ஒரு தால் ரெடி பண்ணி கொண்டு வந்து போராட்டக்காரர்களுக்கு உணவு வழங்குறாங்க. போராட்டங்கிறது வந்து வகுப்பறை. அது உங்களுக்கு பல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண அரசு தான். அந்த அரசு எப்படி தனக்கு உள்ள இருக்கிற இன்னொரு முகத்தை எப்படி காட்டும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் பார்க்குறோம். இது இப்போ மட்டும் கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம பல விஷயத்தை பார்த்துருப்போம். நம்ம அண்மையில் ஸ்டெர்லைட் போராட்டத்தை நம்ம என்ன பார்த்தோம், நம்ம தேர்ந்தெடுத்த அரசு தான். அதிமுக அரசு மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு தானே. அது எப்படி மக்களுக்கு திரும்பிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலையா? திமுக கடந்த காலத்தில் வந்து தாமிரபரணியில் 17 விவசாயிகள் கொல்லப்பட்ட விஷயத்தை பார்க்கலையா? நம்ம போராட்டத்தில் இறந்தது நம்ம பார்க்கலையா? இது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு அரசுனா அரசோட ரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது இப்படி தான் தெரிய வரும். வந்து இது எல்லா காலகட்டத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ வந்து அது இப்போ வந்து இன்னைக்கு பாஜக அரசு தங்களோட முகத்தை காமிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நம்ம வாழக்கூடிய காலத்தில் நம்ம எடுத்து படித்து பார்த்தது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த போராட்டம்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அரசு இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் ஒரு விஷயத்தை. அவங்க கேட்குற சிம்பிள் கோரிக்கை தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறது. இவங்க பண்ண தவறுனால கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் இறந்துருக்காங்க. அதில் குழந்தைகள் இறந்தது யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். குழந்தைகள் இறந்ததில் யாருன்னா, அதாவது இந்த 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது எந்தெந்த குழந்தைகள் தெரியுமா? தமிழ்நாட்டில் வந்து 4க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் கேட்குறாங்க. இங்கே வந்து சேலத்தில் ஒரு குழந்தை, கோயம்புத்தூரில் ஒரு குழந்தை, தருமபுரியில் ஒரு குழந்தை, ஒசூர் பக்கத்தில் ஒரு குழந்தை. குழந்தைகள் எல்லாமே வந்து +2 முடிச்சு ஜஸ்ட் +2 பாஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு, ராஜஸ்தான், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இங்கே தான் அந்த குழந்தைகள் இறந்துருக்காங்க. இங்கே நமக்கான முதல்வர் வாய் திறந்து பேச மாட்டார். இவர் அனிதா மறந்து போய் அட்டன் பண்ணார்ல, இவர் ஏன் இந்த விஷயம் ரியாக்ட் பண்ணாமல் இருக்காரு? இது எப்படி வலிக்காமல் ஒரு கண்டனம் கிடையாது, வலிக்காமல் ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார் மத்திய பாஜக அரசுக்கு. இப்படிலாம் ஒரு கவர்மெண்ட் வச்சு நம்ம எப்படி வந்து இந்த விஷயத்தை நம்ம தீர்வு கேட்குறது? ஏன்னா நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி. அதாவது என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கல்வி சார்ந்தோ, அதாவது பொது மருத்துவ கட்டமைப்பு சார்ந்தோ இல்லை பல்வேறு விஷயங்களை வந்து தமிழ்நாடு வந்து வழிநடத்திய மாநிலம். மற்ற ஏனைய இந்தியாவையும் வழிநடத்திய மாநிலங்கள் பல்வேறு. நம்ம வந்து ஒரு வளர்ச்சி குறியில் முன்னாடி நிற்கிறோம். அப்படி இருக்கிற நம்ம இந்த முக்கியமான பிரச்சனையில் சரியான தேசிய அரசே ஒரு மாணவர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எந்த விதமான ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத இடத்துல நம்ம இருக்கும்ல, அது நம்மளுடைய ஒரு இயலாமை தானே, அதை நம்ம சொல்லியாக்கணும். அந்தளவுக்கு நமக்கு ஒரு அரசு வாய்க்கப்பட்டதுக்கு காரணம் நம்ம தானே. இந்த விஷயத்தில் ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்காது அந்த அரசு. தமிழ்நாடு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வராது. அந்த மாதிரியான விஷயத்தில் செய்யணுமா இல்லையா?
அப்படி ஒரு விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது உண்மையிலே நமக்கு வந்து ஒரு பெரிய இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ லிட்டரலாக இந்த போராட்டத்தில் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் ஒவ்வொன்றும் நமக்கு அதிர்ச்சியக்கூடிய விஷயத்த இருக்குது. இது வந்து நடக்க காத்திருந்த காரியம் தான். அது வந்து இன்றைக்கி இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு தொடர்ச்சியாக கல்வி சார்ந்து இவ்வளோ பிரச்சனை வருது, இதன் மூலமாக அது தன் முகத்தை காட்ட வெளியே வந்திருக்கு. இது வந்து இந்த மூமெண்டம் இப்படியே இருந்துச்சுன்னா கட்டாயமாக 2029 மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆனால் அது அவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகுங்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம். ரெண்டாவது, இந்த முக்கியமான பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் ரோல் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. எதிர்க்கட்சிகளுக்கான கிரவுண்ட் தான் இந்த கிரவுண்டு. இதை வந்து இன்னைக்கு வந்து இப்போ நேற்று தினம் ஆரம்பிச்ச சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து அந்த கிரவுண்ட் அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்கள் மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களா? இன்றைக்கி வந்து அந்த மாணவர்களுக்கு பொதுமக்களோட ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குது. பலரும் வந்து அவங்களுக்கான உணவு கொடுக்குறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணி பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சியா இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? மாணவரோட பிரச்சனை அட்ரஸ் பண்ணுங்க, அதுக்கு ஏன் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? மாணவரோட பிரச்சனை கையில் எடுங்க, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த 12 ஆண்டு காலத்தில் உங்களை வீழ்த்துவதற்கு அண்ணா ஹசாரே போன்றவர்கள் வந்து 2012 உருவானாங்க அப்படின்னா இப்போ இவங்களை வீழ்த்துவதற்கு சிஜேபின்ற ஒரு விஷயம் உருவாயிருக்கு. இதை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணி இதை வழி நடத்தி கொண்டு போங்க. ஆனால் அந்த கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டி மீது நம்பிக்கை இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரியான தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் நீங்கள் கொடுங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, அந்த ஆக்கப்பூர்வமான அரசியல் நீங்கள் முன்னெடுங்க. அப்போ தான் வந்து இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லாட்டி ஆளுங்கட்சியோட தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவ்வளோ இன்றைக்கி வந்து லிட்டரலாக வந்து அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் களத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து போய் அவங்க வந்து லைப்ரரியில் போய் ஒரு 100 புத்தகம் படித்தா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஓவர் நைட்டில் இன்றைக்கி 2 நாட்டில் அவங்க கற்றுருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. இதெல்லாம் வந்து வரும் நாட்களில் ஒரு அரசியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு அரசை எப்படி நம்ம அணுகணும், என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆளுநரசோட நிலைப்பாடு என்னன்னு இருப்பாங்க. ஆளுநரசு வந்து நேற்று மீட் பண்ணி பேசியிருக்காங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினுடைய அஃபிஷியல் ஸ்போக் பர்சன் போய் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா தான் மீட் பண்ணி பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு இயல்பு நிலை திரும்புவதற்கு நிர்வாகத்துக்கு ஒத்துழைங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். உங்கள் கோரிக்கை நான் பரிசீலனை பண்ண போகிறேன், அதை நோக்கி வந்து ஒரு பாசிட்டிவான சைன் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எந்த விஷயமா சொல்லலை. நான் அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் வெளியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு நீங்கள் ஒத்துழைக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன திரும்ப டிபேட்டில் இருந்திருக்கணும், பார்லிமெண்ட் நடக்குது பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எவ்வளோ நாசுகான திட்டங்கள் அவங்க கொண்டு வர காத்திருந்தாங்க. அந்த விஷயமும் அதுக்கு எதிர்க்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுதான் டாக் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும். பார்லிமெண்ட்டுக்கு இப்போ எது பேசப்பட பொருளாக மாறிடுச்சு அப்படின்னா, இந்த மாணவர்களையும் இந்த இளைஞர்களையும் நீங்கள் எப்படி காவல்துறை வச்சு இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து சப்ஜெக்ட் ஃபுல்லாக இதை நோக்கி மாறிடுச்சு. பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிறது முன்பு நமது மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன கேட்டார்னா, ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன் செய்வதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அழைச்சாரு. ஆனால் இன்னைக்கு வெளியில் ஒரு போராட்டக்காரர்களை இவங்க தவறாக வழி நடத்தி அவங்க தவறாக நடத்திக்கிட்டதுனால இன்னைக்கு இவங்களால பார்லிமெண்ட்டை ஃப்ரீயாக நடத்தவே முடியல. ஏன்னா பார்லிமெண்ட் நேற்று முடங்கிடுச்சு, இன்னைக்கும் முடங்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த போராட்டக்காரர்களுடைய காவல்துறை இவங்களை ட்ரீட் பண்ணதை வச்சு இன்னைக்கு வந்து அதை கொஸ்டின்ஸாக எழுப்புறாங்க. இதனால அலுவல் ஷெடியூல்ஸ் எதுவும் நடத்தவே முடியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமாக போயிட்டு இருக்கு பார்லிமெண்ட். ஸோ இதுக்கான காரணம் யார்? அழகாக இதை கூப்பிட்டு அந்த விஷயங்களை பேசி முடிச்சு அவங்க கலைஞ்சு போகிறாங்களே. அவங்க அதை பதவி நீக்கிறதுக்கு அந்த இடத்துல எக்ஸஸ் வைசர் போகிறதுல உங்களுக்கு என்ன விஷயம் ஆக போகுது? ஆனால் உங்களுடைய ஈகோ டச் பண்ணுறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே டீலில் விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. இது ஒரு மோசமான தன்மை. மத்திய அரசு தன்னோட அரசியல் அணுகுமுறையை மாற்றிக்கணும். மாணவர்களுக்கு இளைஞர்கள் வந்து உண்மையிலே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தலைவர்களாக மாறக்கூடிய இடத்துக்கு இது நகர்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து எதிர்கால இந்தியாவுக்கு வந்து ஒரு இப்படி இந்த மாதிரியான தலைவர் உருவாகிறதுங்கிறது போராட்ட காலத்துலேருந்து உருவாகிற தலைவர் தான் சஸ்டெயின் ஆகக்கூடிய தலைவர். அதுதான் வந்து நாட்டுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற மாதிரியான ஒரு தலைவர்லாம் வந்து எந்த விதமான போராட்ட கிரௌண்டையும் பார்க்காம அரசியல் தலைவராக உருவாகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வலிக்காமல் அறிவுரை சொல்கிற அளவு தான் இப்படி தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி தான் நமக்கு ஒரு அரசு வாய்க்கப்பெறும். ஸோ வந்து இது ரொம்ப வழி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அமைஞ்சிருக்கு இந்த டெல்லி போராட்டம் அப்படிங்கிறது. அடுத்த கட்டமாக இது எப்படி நகரப்போகுது, உங்களே பாஜக அரசு இந்த விஷயத்தில் இறுதியாக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, போராட்டக்காரர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்க போகுது வரும் நாட்கள் அப்படிங்கிறலாம் வந்து வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.